ஓகே, நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஆர்டினோ ஐடியில் எப்படி வந்துட்டு ESP32 போர்ட்டை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறேன்ட்டு. நீங்கள் உங்களோட ஆர்டினோ ஐடியை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு முதல்ல வந்து ESP32 இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதில் வந்துட்டு டூல்ஸில் போயிட்டு போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஆர்டினோ போர்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது. எங்களுக்கு வந்து ESP32 போர்ட் வேணும். அப்போ வந்துட்டு அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்டா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபைல்ஸுக்குள்ளே போயிட்டு பெரிஃபரன்ஸுக்குள்ளே போயிட்டு செட்டிங்கில் அடிஷனல் போர்ட் மேனேஜர் URLs, அதாவது ஆர்டினோ ESP32 போர்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான URL. அந்த URL வந்துட்டு நான் வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். அதை காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். இந்த URL வந்துட்டு நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு தென் ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து டூல்ஸுக்குள்ளே போயிட்டு போர்ட்டில் போர்ட் மேனேஜர் இப்போ வந்து ESP32 அதை சர்ச் பண்ணினா ஓகே, இங்கே வந்துட்டு கீழே ESP32 போர்ட்டு தனி போர்ட் வந்துட்டு விசுவல் ஆகும். நாங்கள் அதை வந்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துட்டோம்னா ESP32 போர்ட் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிடும். கீழே வந்துட்டு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு ESP32 போர்ட் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிட்டு. இதை வந்துட்டு எப்படி செக் பண்ணுறேன்டா, டூல்ஸில் போயிட்டு போர்ட்டில் வந்துட்டு முதல்ல வந்துட்டு ஆர்டினோ போர்ட்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு ESP32 போர்ட்ஸும் வந்துட்டு. இதே மாதிரி உங்களுக்கு பிரயோசனமான வீடியோ வேணும்னா இந்த சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.